ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்னொரு பயணத்துக்கு தயாராகிட்டோம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறோம். 4:45 மங்களூர் எக்ஸ்பிரஸ் இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. அதில் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிற வேலை ரொம்ப மும்பரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த பழைய என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி வேலை நடக்குது. அதனால் டெம்பரவரியாக டிக்கெட் புக்கிங் கவுண்டர் டெம்பரவரியாக வேறு இடத்துல போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போகிற வழியும் இப்போ தற்சமயம் வேலை நடக்கிறதுனால மாற்றுப்பாதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் இங்கேருந்து தான் கிளம்புதுன்றதுனால ஆல்ரெடி பிளாட்ஃபார்மில் இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு காத்தோட்டமான ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி கொஞ்சம் அந்த கிளம்புற நேரம் ட்ரெயினுக்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஏன்னா நமக்கு ரிசர்வ் டிக்கெட்டு தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த பயணத்தை நாம் தொடங்குகிறோம். அவ்வளோ சீரத்து வேறு படுக்கு நீச்சு கீசி அவங்க போடுறாங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ டெம்பரவரியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ்லாம். எல்லாம் நான் போன முறை வரும்பொழுது கூட இந்த ஸ்டேஷன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஓகே, நான் வீடியோ அப்படியே பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரி நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம், ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது. அடுத்தது செகண்ட் பிளாட்ஃபார்ம், தேர்ட் பிளாட்ஃபார்ம், 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. நமக்கு அநேகமாக தேர்டில் இருந்து தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். அதனால் நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. 15:58 ரயில்வே டைம் காமிக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி உட்காரலாம், உட்காந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா 4:45 தான் நம்ம ட்ரெயின் கிளம்போம். அதனால் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான சீட்லாம் இருக்குல்ல, உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். அப்படியே நம்ம நடந்து நம்ம பிளாட்ஃபார்முக்கு போக ஆரம்பிச்சிருவோம். இங்கே மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க. அதில் நம்ம வண்டி அநேகமாக 3ஆ 4ஆன்னு தெரில, போனால் தான் தெரியும். அதனால் போய் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஒரே ஒரு வண்டி நிற்கிதுங்க. வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வண்டி இல்லை. அநேகமாக பிளாட்ஃபார்ம் 4 அது, அதை தான் இருக்கணும். பார்த்தீங்களா, அது நிற்கிது பாருங்கள். அநேகமாக நம்ம போக வேண்டிய ட்ரெயின் இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா வேறு எந்த ட்ரெயினும் இங்கே இல்லை. நம்மளது கோச் பொசிஷன் பார்த்திங்கன்னா S4. அதனால் நம்ம நடந்து இப்படி போகணுமா இல்லை பின்பக்கம் போகணுமான்னு தெரில, பார்க்கலாம். எனக்கு S4, நான் இந்த பக்கம் தாங்க போகணும். வரீங்களா? வீடியோவில் வரீங்களா? வாங்க, பயப்படாதம்மா, நான் கூப்பிட்டு போக மாட்டேன். பாய் பாய்.
ஸ்நாக்ஸை கையில் கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் யாருக்கும் இப்போதைக்கு அது ஆகிற வரைக்கும் பாய் சொல்லாது அது. இது வந்து S5ங்க. இது இந்த கோச் வந்து S5. அடுத்தது தான் நம்மளுது. அதனால் இங்கே நிழலாக உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அதனால் நாம் இங்கே வெயிட் பண்ணலாம். இப்போயே உள்ளே போக வேண்டாம். ஏன்னா உள்ளே போனோம்னா வண்டி மூவிங் இல்லாத டைமில் ரொம்ப ஒரு மாதிரி வேக்காடாக இருக்கும். அதனால் உள்ளே போகிறது வேண்டாம். இங்கே கொஞ்சம் காத்தோட்டமாக நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இதான் S4. எப்பவும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. பல தடவை நாம் வெளியூர் பயணங்களுக்காக கடலூர் அல்லது விழுப்புரம் இப்படி தான் ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா மேக்ஸிமம் அங்கேருந்து தான் நம்ம போவோம். பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ட்ரெயின் தான் இருக்குது. அதுவும் நம்ம போகிற டைரெக்ஷனுக்கு பெரும்பாலும் விழுப்புரம் கடலூர் போய் ஏற வேண்டியதாக இருக்கும். நான் கோயம்புத்தூர் போகணுன்னா கூட பார்த்திங்கனாக்கா வியாழக்கிழமை சனிக்கிழமையில் மட்டும்தான் நமக்கு இங்கேருந்து ட்ரெயின் கிடைக்குது. மற்ற நாளில் கிடைக்கல. ஆனால் விழுப்புரத்துலேருந்து தினசரி ஒரு ட்ரெயின் போகுதுங்க. ஆனால் அது வந்து காலையில் 10 மணிக்கு தான் கோயம்புத்தூர் போவோம். காலையில் 10 மணிக்கு போனோம்னா நமக்கு அங்கே டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, கிடைக்காது. அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. அதனால் நம்ம வெடி காலையிலே போகிற மாதிரி ட்ரெயின் ஆப்ஷன்னு பார்த்தோம்னா அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் தான். அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இருக்கிற ஊர்லேருந்தே போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு பாருங்கள் அதிகமான ட்ரெயின் வந்து ஆப்ஷன் இல்லை. காரணம் இந்த ரூட்டு அப்படி. அப்படியே வெளியில் கொஞ்சம் கேமரா எடுத்துக்கலாம். இந்த சர்ச்சு தெரியுதுங்களா? பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸான சர்ச். நான் ட்ரெயின்குள்ளே வந்துட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்ப போகுது. ஏன்னா ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் இதில் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த பினாயில் ஸ்மெல்லுங்கிறது இருக்குது. அது மூவிங்கில் தெரியாது, நிற்கும்போது தெரியும். அவ்வளோதான். எல்லோரும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க பேசஞ்சர்லாம். நம்ம போய் நம்ம சீட்டில் உட்காருவோம். ஏன்னா உள்ளார எடுக்க வேண்டாம். அப்படியே மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1000 கிலோமீட்ரு கொஞ்சம் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இந்த ட்ரிப்பும். நம்ம ஊருக்குள்ளே ட்ரெயினில் போகிறதுன்றது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா பேர் தெரியாத ஒரு ஊரில் போய் புதுசாக போகிறத விட நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு இந்த ரயில்வே மேம்பாலம் அங்கே வேலை நடக்குது பாண்டிச்சேரியில். ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பக்கம் என்ன வேலை முடிஞ்சிருக்குன்னே தெரியல. அந்த பக்கமே போகல இல்லைங்களா? அதனால் தெரில. ஒரு வேலை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு மினிஸ்டர் புதுசாக பாண்டிச்சேரிக்கு வந்து தேர்தல் வேலையெல்லாம் செஞ்சு முடித்து அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியையும் வெற்றிகரமாக வழி நடத்தி அந்த கட்சி கூட்டணி வச்சு அந்த கூட்டணியில் அவரும் வெற்றி அடைஞ்சிருக்கார். எம்எல்ஏவாக ஜெயிச்சு இன்றைக்கி மினிஸ்டராகவும் ஆகியிருக்கார். இந்த மினிஸ்டராக ஆகி அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பாண்டிச்சேரிக்கு கூடுதலாக ட்ரெயின் இயக்கணும். ஏன்னா இங்கே சுற்றுலாங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு கூடுதல் ட்ரெயினை வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. சட்டத்தில் நான் பேசுறது சரியாக கேட்கணும்னு தெரியல.
ஏன்னா இவங்க மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்க ஓரளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது பெரும்பாலான இடங்களில் முக்கியமான ஜங்ஷன் எல்லாமே ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருது. இந்த பக்கத்தில் என்ன பேசுறது? பாருங்க, ஃபோனை இங்கே கீழே போட்டேன்னா அதோட அவ்வளோதான். இங்கே போட்டாலும் அவ்வளோதான். அது வந்து பாருங்கள், நான் சொன்ன அந்த கட்சிக்காரருடைய மன்றம், மக்கள் மன்றம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நிறைய இடங்களில் அவர் திறந்தார். கட்சி ஆரம்பிக்கும் போது முன்னாடியே திறந்தார். திறந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணார் பாண்டிச்சேரிக்காக. இன்னைக்கு அவர் நினச்ச மாதிரியே ஒரு மெடிசனும் ஆகிட்டார். ஒத்திருந்து பார்க்கலாம் அவருடைய சேவைகள் எப்படி இருக்குன்னு. அந்த ரோட் பிளே வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் நிறைய டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன்.
പോയില്ലേ അങ്ങോട്ട് വണ്ടി ഉണ്ടായിരുന്നു പ്രശ്നം വണ്ടി വാങ്ങിയത് കാറ് വാങ്ങിയത് അതിനല്ലേ അറിയാം விழுப்புரம் ஜங்ஷனுங்க இல்லைங்களா